சாகோ பாப்ஸ் ஜவ்வரிசி பாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக ஊறட்டும். நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி மெத்துன்னு நல்லா உப்பி டபுள் பங்கு நல்லா ஃபுல்லாக உப்பிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை ட்ரெயின் பண்ணிடலாம் எக்ஸஸ் தண்ணியை. இப்போ ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி நல்லா அடிகனமான பாத்திரம், நான் ஒரு குக்கர் தான் வச்சுருக்கேன், இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரை கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வரட்டும், அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எப்படி கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், முத்து முத்தா. இந்த பக்கம் இருந்தால் போதும். இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ இதை நல்லா ஒரு மத்து போட்டு மசிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆற வச்சு மிக்சிலையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்சரில் வேணும்ன்ட்டு பார்த்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சோண்டு 3 பங்காக பிரித்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் க்ரீன், இன்னொன்று ரெட்டு, இன்னொன்று வெள்ளையாகவே வச்சுட்டேன். இதெல்லாத்தையும் பால் கவர், எம்டி பால் கவரில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நுனியில் கொஞ்சம் ஹோல் பெருசாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி அப்படியே வச்சுட்டே போனீங்கன்னா ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். ஃபேன் கடியில் கூட காய வைக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இந்த மாதிரி போட்டுட்டேன். நிறைய வத்தல் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி ஜவ்வரிசியில் முறுக்கு வத்தல், அப்பளம் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போது இது டாட்ஸ் அப்பளம், இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரித்து, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததோ எதுனா பொரியல் பண்ணலையா கவலை வேண்டாம், இந்த டாட்ஸ் வத்தலை பொரிச்சு கொடுங்க. சும்மா கரை மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். வருஷத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்துச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.